Hello viewers, this is Soumya from Mesmerize Academy. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு மேக்ஸ் வீடியோ பார்த்தோம். நம்ம எல்லாருமே சேர்ந்து பார்த்தோம். ஸோ அதோட பார்ட் 2 தான் நான் போட போறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்ஸ் வந்து எப்படி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் எக்ஸஸாக கொஞ்சம் வந்து பார்த்தரலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து கமெண்ட் எல்லாமே நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து நிறைய பேர் கேட்டிங்க, இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் டீச் பண்ணுங்க அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் நான் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு அந்த டேர்ம்ஸ்லாம் என்னென்ன டேர்ம்ஸுன்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் இங்கிலீஷ்லேயே நான் டீச் பண்ணுறேன் சில பேருக்கு. இன்னொருத்தர் வந்து என்னென்ன கேட்டிருந்தீங்கன்னா, கொஷின் பேப்பர் 1க்கும் எங்களுக்கு எடுங்க அப்படின்றது தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், பேப்பர் 1லேயும் இந்த சம் மாதிரி வரும், உங்களுக்கு பேப்பர் 2லேயும் வரும். ஏன் அப்படின்னா அவங்க எடுக்க போகிறது என்னது, ஸ்கூல் புக்கில் வச்சு தான் எடுக்க போகிறாங்க. ஸ்கூல் புக்கில் என்னது 10th வரைக்குமே உங்களுக்கு சிலபஸ் இருக்குது. நீங்கள் பேப்பர் 1ஆக இருந்தாலுமே சரி, பேப்பர் 2 கேண்டிடேட்டாக இருந்தாலுமே சரி, உங்களுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னா 10th சப்ஜெக்ட் வரைக்கும் நீங்கள் படிக்கணும். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து 10th புக் வரைக்கும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th புக் வரைக்கும் நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவாக இருக்கட்டும், இல்லை போன வீடியோவாக இருக்கட்டும், நீங்கள் பேப்பர் 1 மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போன வீடியோவை நான் டேக் பண்ணுறேன், அதையும் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பேப்பர் 1ஆக இருந்தாலுமே உங்கள் கேண்டிடேட் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பேப்பர் 2ஆக இருந்தாலும் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் வந்து இன்னும் சிலது வந்து கிரிட்டிக்கலாக கேட்டிருக்காங்க, கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனால் கஷ்டப்படாதீங்க, கொஷினை பார்த்து பயப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. இந்த வீடியோ நம்ம வந்து எப்படி சிம்பிளாக அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்ட்டு சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் உங்கள் கையில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் நீங்கள் வந்து சம் போட்டு பார்க்கறதுக்கு இப்படிலாம் கேட்டிருக்காங்களான்ட்டு. ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னா நம்மளோட அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸு 2 சப்ஜெக்ட்டுக்குமே சேர்த்து தான் இந்த புக்கு. ஸோ இந்த புக்கை தான் நானும் வந்து பார்த்திங்கன்னா என் புக்கை பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ட்ரிக்ஸ் வச்சு ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணணுன்ட்டு என் ஃபுல் புக்லேயே நான் வந்து எல்லாமே நான் எழுதியிருக்கேன் இங்கே. ஸோ இந்த புக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஷின் வித் ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி வந்து கொஷின் பேப்பரில் இருக்கோ அதே தான் பேட்டர்னில் தான் நம்ம பிரிண்ட் பண்ணி இருக்கோம். இந்த புக்கு உங்களுக்கு சப்போஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் 9790899652க்கு வாங்கிக்கோங்க. ஸோ வாங்கி ஜஸ்ட்டு அதை பாருங்கள், கொஷின் பேப்பர் பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் தமிழ் மீடியமாக இருக்கட்டும், இங்கிலீஷ் மீடியமாக இருக்கட்டும், ஸோ என்ன லாங்குவேஜ் வேணால் இருக்கட்டும், எப்படி முதல்ல கொஷின் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரிலாம் வந்து டிஃபிகல்ட்டிஸாக கேட்டிருக்காங்க. நான் இது பார்க்கும் போதே ஒரு பேப்பருக்கும் ஃபோர்நூன்லேயும் ஆஃப்டர்நூன்லேயும் கேட்டிருக்காங்க. பேப்பருக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சம்மு தான் இருக்குது, பட் டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்னென்னா உங்களை குழப்பறதுக்காக அவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் ஃபார்முலா யூஸ் பண்ணுறது சேம் தான், நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது எல்லாமே சேம் தான். இந்த மாதிரி வந்து வித்தியாசமாக வந்து நம்மளை எப்படி குழப்பி விடணுமேன்றதுக்காக அவங்க கேட்பாங்க. ஆனால் நம்ம வந்து அதை பார்த்து நீங்கள் குழம்பக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இதை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் மேக்ஸாக இருந்தாலுமே நீங்கள் இதை கையில் வச்சுக்கோங்க. நான் போடுற சம்ம நோட்டில் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். இல்லை இதே புக்கு உங்ககிட்ட நிறைய பேர்கிட்ட நேற்றுலேருந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதே புக்கு உங்ககிட்ட இருந்தால் அதுலேயே சைடில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் நீங்கள் பார்த்துட்டு போகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் என்ன மாதிரி சம்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்தராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5, 13, 21, 29 என்ற எண்களின் அமைப்பின் அடுத்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது அஃப்கோர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 10th புக்கில் உங்களுக்கு இருக்குது. ஸோ 10th புக்கில் உங்களுக்கு ஏபிஜிபின்ற அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 10th புக்கில் உங்களுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டேர்ம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். முதல்ல வந்து இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போது 5, 13. ஸோ இதில் என்னென்னா முதல்ல ஆட் பண்ணி பார்க்கணும். 5ஓட என்ன நம்பர் ஆட் பண்ணால் 13 கிடைக்குது அப்படின்றத பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவைன்றது 4 சிம்பிள் தான். 1 ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளிகேஷனு டிவிஷனு, இந்த 4 வச்சு தான் அது வரப்போகுது, அவ்வளோதான்.
ஸோ இதில் ஏதாவது ஒரு வச்சு தான் நம்மளுக்கு வரும். ஸோ முதல்ல எடுத்த உடனே நம்ம ப்ளஸ்ஸை வச்சே பண்ணுவோம். ஸோ 5ஓட எதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 13 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆல் ஆட் பண்ணணும். ஓகேவா? 5 + 8 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13. ஸோ அப்புறம் என்ன பண்ணுவோம், 21 இருக்குது. 21 13ஓட 21 வந்து என்னன்னா +8ஆல் ஆட் பண்ணி பாருங்கள், 21 வரும் அஃப்கோர்ஸ். நெக்ஸ்ட்டு 29 கொடுத்துருக்காங்க. அப்போது இதுக்கும் வந்து 8ஆல் ஆட் பண்ணால் உங்களுக்கு 29. அப்போது உங்களுக்கு கடைசியாக +8 பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் உங்களுக்கு என்ன வரும்னா 37 வரும் உங்களுக்கு. கரெக்டா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட நம்ம வந்து 8 வந்து நம்ம கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 37 என்ன ஆப்ஷனில் இருக்குது உங்களுக்கு? ஆப்ஷன் சியில் வந்து இருக்குது. இதெல்லாம் அவ்வளோ பெரிய கஷ்டமே இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், தெரியலன்றதுக்காக சில பேர் வந்து, ஆனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சில பேர் ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப வருஷமாக எழுதியிருப்பீங்க. ப்ராக்டிஸ் பண்ணி சில பேருக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கும். இப்போ புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அவங்களுக்கு நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த ஒரு வீடியோ இருக்கட்டும். ஸோ இது வந்து ரொம்ப அந்த அளவுக்குலாம் ஒரு பெரிய சம்ம இல்லை. ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் இதை யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுக்கு இங்கி பிங்கி பாங்கி போட்டு பார்க்கணும்லாம் நம்மளுக்கு அவசியமே இல்லை. அந்த டைமை இதில் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் போகலாம். இது கொஞ்சம் க்ரியேட்டிவாக கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி சம்மு, நம்மளை குழப்புற மாதிரி கொடுக்குற சம்மு. ஸோ என்னன்னு நான் சொல்கிறேன். ஒரு கடிகாரத்தில் ஒரு கிளாக் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு கடிகாரத்தில் மணி 1:30 PM, சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியான நேரத்தில் 1:30 மணி ஆயிடுச்சு, 1:30 மணி ஆயிடுச்சு. ஸோ அதில் இருக்கும் பொழுது சின்ன முள்ளுக்கும் பெரிய முள்ளுக்கும் இடையே அமைந்துள்ள கோணம். கோணம்னா என்னது உங்களுக்கு? வடிவியலை கேட்குறாங்க, ஜாமெண்ட்ரியில் டிகிரி கேட்குறாங்க. என்ன டிகிரியில் அது வரும், என்ன கோணத்தில் இருக்கும் அது அப்படின்றத கேட்குறாங்க. அப்போது உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கோணத்தில் டிகிரியில் வந்து உங்களுக்கு நம்மளுக்கு ஆங்கிள் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கிளாக்கு வரைங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து ரொம்பலாம் இல்லை, நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12, 3, 6, 9, இங்கே வந்து 1, 2 வருமா? இப்போ இதுக்கும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரைட் ஆங்கிள் நம்ம சொல்லுவோம், 90 டிகிரி. அதாவது இது 12ல் இருக்குது, இது 3 முள்ளில் இருக்கா, 90 டிகிரின்னு இதை வந்து நம்ம சொல்லுவோம். இந்த 90 டிகிரியை நம்ம எப்படி அப்படியே பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 3ஆக பிரிக்கணும். ஏன்னா 3 கோணம் வருது, 3ஆக பிரிக்கணும், 3 ஆங்கிளில். அப்போ 90 3ஆக பிரிக்கணும்னா எப்படி பிரிக்கிறோம்? 30 30ன்னு நம்ம பிரிக்க போகிறோம். இது 30, இது 30, இது 30. இது வந்து கீழே ஃபுல்லாகவே நம்ம 90னே வச்சுப்போம். இப்போ நம்மளுக்கு என்ன டைமில் கேட்குறாங்க? 1.5 மணி நேரம் கேட்குறாங்க. 1.5 மணி நேரன்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வேறு கலரில் உங்களுக்கு போடுறேன். 1.5 மணி நேரம் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வரும். 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கும் 1.5 மணி நேரம். நீங்கள் எடுத்த உடனே 1ல் போய் மார்க் பண்ணிடாதீங்க. 1.5 மணி நேரன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இது வரைக்கும் தான் 1.5 மணி நேரம். அப்போ நம்மளுக்கு கோணம் என்னென்ன கோணம்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 90 டிகிரி, 90. ஒரு இங்கேருந்து இது வரைக்கும் வந்து ஒரு 30 டிகிரி. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிறதுனால இந்த 30ன்றதை வந்து நம்ம என்ன பண்ணிப்போம்னா பாதியாக எடுத்துப்போம். 30ல் பாதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. ஸோ 15 இதை வந்து நீங்கள் கூட்டுனா போதும். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 5. ஸோ 3ல் 9 கூட்டினா 12, 12 கூட்டல் 1 வந்து 13. ஸோ 135 டிகிரி. இதுதான் ஈஸியான கணக்கு இருக்கிறதுலே. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்த உடனே 1.5 டிகிரி 1.5ன்னே என்ன பண்ணுவோம், இதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ 30 30 90 அப்படின்னும் போது இது ஒரு 60, இது ஒரு 90 அப்படின்னும் போது ஸோ 150 அப்படின்ற மாதிரி நம்ம கணக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம்.
ஸோ அதுதான் நம்ம பண்ணுற தப்பு. இனிமேல் அந்த தப்பு பண்ணாதீங்க. உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். உங்களுக்கு எப்படி கிரிட்டிக்கலாக இருக்குதோ அதை ஈஸியாக உங்களுக்கு ஃபார்மில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இனிமேல் இந்த மாதிரி சம் வந்தால் இனிமேல் தப்பு பண்ணாதீங்க. கொஞ்சம் லைட்டாக யோசிங்க. ஸோ என்ன கோணத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க, என்ன டிகிரியில் ஃபஸ்ட்டு இருக்குது, ஒரு ஆங்கிள் வந்து என்ன டிகிரியில் இருக்குன்றத கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து 90 டிகிரி, நம்மளுக்கு வந்து இங்கே 90 டிகிரியில் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இது 90, இது 30, இது வந்து 15, இப்படி தான் போடணும். இனிமேல் இந்த சம்மு கேட்டால் நீங்கள் தப்பு பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து டெசிமலில் கொடுத்துட்டு பர்சன்டேஜில் கேட்குறாங்க. உங்களுக்கு பர்சன்டேஜ்லேயும் உங்களுக்கு என்ன வரணும் அப்படின்னா ஆன்சரு டெசிமலில் தான் வரும். அதாவது தசமத்தில் பின்னத்தில் உங்களுக்கு தசம எண்களில் தான் வரணும். ஸோ உங்களுக்கு பர்சன்டேஜினாலே நம்மளுக்கு 100 தான் கணக்கு. ஸோ பர்சன்டேஜ் இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கு, 0.009 பர்சன்டேஜ். பர்சன்டேஜுக்கு ஒன்றும் இல்லை, டிவைடட் பை 100 போடுங்க. டிவைடட் பை 100 இன்னொன்னே ஸோ வந்து ரொம்பலாம் இல்லை, கீழே எத்தனை 0 இருக்கோ அத்தனை 0வை மேலே போடுங்க. முடிஞ்சு போச்சு. இந்த 0 பாயிண்ட் அப்படியே தான் இருக்கும். இந்த இடத்துல 0 0 இருக்கா, இந்த 2 0 கீழே இருக்கிற 2 0வையும் தூக்கி மேலே போடுங்க. லாஸ்ட்டாக இந்த 9. இவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சிச்சு. ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா 100. ஓகேவா? இந்த 100 உங்களுக்கு பாயிண்டில் வந்து பர்சன்டேஜ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கன்னா பாயிண்டில் இருக்கும் போது இந்த பர்சன்டேஜோட வேல்யூவை நம்ம கீழே போடுங்க. கீழே இருக்கிற 2 0வை லாஸ்ட்டாக என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல மேலே போட்டுருங்க. முடிஞ்சிடுச்சு. ஒரு செகண்டில் இதை முடிச்சிடலாம் டக்குன்னு. இதுக்கெலாம் அவ்வளோ நேரம் நம்மளுக்கு டைம் வேண்டாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். எதுக்கு நம்ம வந்து டைமு வந்து எக்ஸஸாக வந்து கொஞ்சம் ரொம்ப முடியாத சம்மெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு டைமை வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாம். இதுக்கெல்லாம் வந்து ஃபட்டாஃபட் மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயினே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது ஒரு ஃபார்முலா பேஸ்டு சம்முன்னு சொல்லலாம். இதை ஈஸியாகவும் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் எப்படி அப்படின்ட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு 7th புக்கில் இருக்கும். ஸோ 7th புக்கில் ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே இதுதான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாய் சதுரத்தின், சாய் சதுரம்னா நம்மளுக்கு இங்கிலீஷ் டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராம்பஸ். ஒரு ராம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காத்தாடி மாதிரி ஷேப்பில் இருக்கும். இதுதான் சாய் சதுரம் நம்ம சொல்லுவோம், ராம்பஸ். ஸோ இந்த ராம்பஸ் வந்து இரு மூலை விட்டங்கள் டயக்னல் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட டயக்னல் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா D1 D2 10 12. அதாவது இது வந்து 10, இது வந்து 12. ஓகேவா? ஸோ அதோட பரப்பு கேட்குறாங்க, ஏரியா கேட்குறாங்க. ஸோ ஏரியா கேட்கும் போது என்ன பண்ணுங்கன்னா நான் ஃபார்முலா பேஸ்லேயும் உங்களுக்கு சொல்லித்தரேன், இதை ட்ரிக்ஸாகவும் சொல்லித்தரேன். என்ன அப்படின்னா ஃபார்முலா பேஸ் ஒன்றும் இல்லை, 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2 இதான் ஃபார்முலா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 1/2 இன்ட்டு D1 வந்து 10, D2 வந்து 12. ஸோ இதில் வந்து 10ஆல் இதை வந்து டிவைட் பண்ணோன்னா 5. 5 இன்ட்டு 12 என்னது 60. முடிஞ்சு போச்சு. இது ஃபார்முலா மெத்தடில். இன்னொன்று என்னென்னா மூளை விட்டங்கள் டயக்னல் கொடுத்துட்டாங்க, வெறும் ஏரியா கேட்குறாங்கன்னா அந்த 2 நம்பரையும் என்ன பண்ணுங்கன்னா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 10 இன்ட்டு 20 சரி 10 இன்ட்டு 12 எவ்வளோ 120. 120 டிவைடட் பை 2, அதாவது அதில் பாதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. ஸோ 2 மெத்தடில் உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஃபார்முலா பேஸ்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை ட்ரிக்ஸு எனக்கு டக்கு டக்குன்னு முடியணும் அப்படின்னா 2 டயக்னல் கொடுத்துட்டு ஏரியா கேட்டாங்கன்னா 2த்தையும் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்க. இல்லை பாதி ஆக்குங்க அதை. ஸோ 120 பாதி எவ்வளோன்னா 60. முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு ஃபார்முலா என்னால் சரி நான் எப்படி இருந்தாலும் நான் ஃபார்முலா கொஞ்சம் சைடில் எழுதிக்கிறேன் அப்படின்னா ஃபார்முலா எழுதிக்கோங்க. வெரி குட். ஓகேவா? ஸோ 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2 முடிஞ்சிச்சு. 2த்தையும் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸும் வந்து கேட்குறாங்க நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது
கொடுக்கப்பட்ட படத்திலிருந்து XYயின் மதிப்பு. ஸோ இந்த மாதிரி ஜாமெண்ட்ரி சம் நான் வந்து ஏன் அப்படின்னா ஜாமெண்ட்ரி சம் ஏன் அதிகமாக இதில் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேர் நம்மளுக்கு கோணங்கள் வந்து ஈஸியாக ஜாமெண்ட்ரி வந்து ஈஸியாக இருக்கும் சம்மு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா டயக்ராம் பார்த்து நம்ம வந்து அந்த டயக்ராம் பார்த்தாலே ஐயோ இது என்னது இது இப்படி கேட்டிருக்காங்களே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அந்த டயக்ராம் பார்த்தே நிறைய பேர் பயந்து வந்து ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுவாங்க, ஏதாவது ஒரு ஆப்ஷன் டிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஜாமெண்ட்ரிலேருந்தே உங்களுக்கு 4 சம் கேட்குறாங்க. நான் இந்த கொஷின் பேப்பர் பார்த்ததுலேருந்தே நான் பார்த்துட்ருக்கேன். எல்லா பேப்பர்லேருந்தும் 4 சம் உங்களுக்கு வருது ஜாமெண்ட்ரியிலேருந்து மட்டுமே. அது டயக்ராம் பேஸ்ட்லேயும் கேட்குறாங்க, வேர்ட் ப்ராப்ளமாகவும் கேட்குறாங்க நம்மளுக்கு. ஸோ ஆனால் நிறைய பேர் அதை வந்து விட்டுடுறீங்க. ஸோ இனிமேல் அந்த தப்பை பண்ணாதீங்க. கோணங்கள் என்னாலே நீங்கள் வந்து அந்த தப்பை பண்ணாதீங்க, அதை ஈஸியாகவே முடிச்சிடலாம் நம்ம. ஸோ இந்த சம்மை எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க டயக்ராமில்? ஸோ இந்த மாதிரி வந்து டயக்ராம் கொடுத்துட்டாங்க, XY வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா இந்த லைன் எடுத்துக்கிறேன். இந்த லைனில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? இது y - 100, இது வந்து y. நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தெரிய வேண்டியது என்னன்னா ஸ்ட்ரெயிட் லைனோட கோணம் என்ன? 180. அவ்வளோதான். அது தெரிஞ்சிட்டாலே இது ஆன்சர் ஈஸி. ஸோ என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரைகிறோன்னா அதோட கோணம் என்னன்னா 180. இது மட்டும் தெரியணும் உங்களுக்கு. அப்போ இது ஸ்ட்ரெயிட் லைனில் தானே இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைனில் 2ஆக பிரிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணுங்கன்னா y - 100 ப்ளஸ் இந்த y ஈக்குவல் டு 180 போடுங்க. இப்போ என்ன ஆகுது, y இங்கே ஒரு y இருக்குது, இங்கே ஒரு y இருக்கா, 2y. அவ்வளோதான். இந்த 100 அந்த சைடு போயிடுச்சுன்னா -100 இந்த சைடு போயிடுச்சுன்னா +100 ஆகிடும். 180ல் 100 வந்து கூட்டணும்னா என்னது, 280. அப்போ இது வந்து என்னன்னா இந்த y வந்து கீழே வந்துடும். 180ல் பாதி என்னன்னா 280ல் பாதி என்னன்னா 140. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இது நீங்கள் அவ்வளோலாம் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதே இல்லை. இதில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 100. முதல்ல என்ன பண்ணுங்கன்னா 180ல் கழிங்க, அதாவது கூட்டிடுங்க. அந்த பக்கம் போச்சுன்னா கூட்டல் ஆகிடும். ஸோ கூட்டிக்கோங்க. ஸோ 280ன்னு வரும். 280 என்ன பண்ணுங்கன்னா 2 y இருக்குது நம்மளுக்கு. 2 y இருக்கிறதுனால 280 2ஆல் பாதி ஆக்குங்க. ஸோ டிவைட் பண்ணுங்க. ஸோ 280 டிவைட் பண்ணனா நம்மளுக்கு என்ன வரும்னா 140. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இது நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் வந்து 180. அவ்வளோதான் நம்மளுக்கு தெரிய வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் y கேட்குறாங்க. yக்கு நீங்கள் திரும்பியும் இந்த மாதிரி பண்ணணுமான்னா வேண்டாம், அவ்வளோ ஸ்ட்ரெயின்லாம் எடுத்துக்காதீங்க. நம்ம வந்து ஈஸியாகவே முடிச்சிடலாம். இப்போ நான் எந்த லைன் எடுக்க போகிறேன்னா இந்த லைன் எடுக்க போகிறேன். இப்போ இந்த லைன் எடுக்கிறேன்னா நான் தனியாக இங்கே போடுறேன் பாருங்கள். இந்த லைன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி வந்து y, பாதி வந்து x. y தான் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சே 140ன்ட்டு. அப்போ இது கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே. இதோட வேல்யூ என்னது, மொத்த ஸ்ட்ரெயிட் லைனோட வேல்யூ என்னது, 180. 180ல் 140 வந்து கழிங்க. ஸோ கழிச்சோன்னா நம்மளுக்கு என்ன வரும், மைனஸ் பண்ணா 40 முடிஞ்சிச்சு. இப்போ எக்ஸோட கோணம் என்ன பார்த்தீங்கன்னா 40. இப்போ 40 140 எந்த ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு குழப்பறபடி ஆப்ஷன் ஏவை பார்த்தீங்களா, ஆப்ஷன் ஏல வந்து அதே உல்ட்டாவாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அவங்க. இதை பார்த்து தான் நீங்கள் வந்து பயந்துக்கிட்டு ஏதாவது ஒன்று டிக் பண்ணிட்டு போயிடுறீங்க. இது பண்ணுறதுக்கு என்ன, ஒரு செகண்ட் 1 நிமிஷமாச்சும் ஆகுதா, 1 நிமிஷம் ஆனாலும் ஒன்றும் இல்லை. ஒரு சம்முக்கு 1 நிமிஷம் எடுத்துக்கோங்க. அதுக்குன்ட்டு நம்ம வந்து டிக் பண்ணிட்டு போகிறதெல்லாம் வேண்டாம் இனிமேல். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட கோணம் வந்து 180. அது மட்டும் இந்த மாதிரி சம்ஸுக்கு மட்டும் நல்லா மகப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். இந்த மாதிரி சம்மு இது ரொம்ப ஈஸியான சம்மு. இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஸோ எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4ஆம் தேதி நடந்தது, காலையில் நடந்த கொஷின் பேப்பரில் இதுதான் ஃபஸ்ட்டு சம்மே கேட்டிருக்காங்க. இந்த புக்கில், அதாவது நம்மளோட பேப்பரில் வந்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மே இதுதான். ஸோ இதில் வந்து என்னென்னா எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
எக்ஸோட மதிப்பு ஒன்றும் இல்லை. நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 பவர் எக்ஸு. இதை நம்ம எப்படி எழுதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 வந்து எதோட மடங்கு? 10ஓட 2 மடங்கு. அதாவது 10 ஸ்கொயர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. அப்போ இந்த எக்ஸை நான் அப்படியே போட்டுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 10 மைனஸ் 2. அது கொஷினில் இருக்கிறத எழுதிக்கிறேன். இந்த பக்கம் என்ன இருக்குது? 10 பவர் 8. இப்போ என்ன பண்ணுறேன்னா 10 இந்த -2 வந்து மேலே போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +2ஆக மாறிடும். டிவைடுக்கு மேலே போகுது. மேலே போகுதுனாலே சைன் வந்து சேஞ்ச் ஆகிடும். அப்போ -2 என்ன ஆகிடும்? +2 ஆகிடும். அப்போ 2x + 2 ஈக்குவல் டு இந்த 10 பவர் 8 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 10 கேன்சல் பண்ணிக்கோங்க. வெறும் இதை மட்டும் எழுதிக்கோங்க. 2x + 2 ஈக்குவல் டு 8. இப்போ இந்த 2 இந்த சைட் போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போயிடுச்சுன்னா +2 -2 ஆகிடும். ஸோ 2x ஈக்குவல் டு 8 - 2 என்னன்னா 6. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போடுறேன். 2x ஈக்குவல் டு 6, x ஈக்குவல் டு 6/2. 6ல் பாதி என்னது? 3. எக்ஸோட வேல்யூ 3. முடிஞ்சிடுச்சு. இதுக்கு என்ன அப்படின்னா நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னா என்ன நம்பர் முதல்ல கொடுத்துருக்காங்கன்னு ஒத்து பாருங்க. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு 10 கொடுத்துருக்காங்க, இங்கேயும் 10 கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 100 கண்டிப்பாக 10ஓட ஏதோ ஒரு மடங்காக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிங்க. இங்கே 10ன்னு இருக்கிறதுனால நான் சொல்லலை. சப்போஸ் வேறு ஏதாவது சம் உங்களுக்கு 4ல் அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படி இல்லை 5ல் கேட்குறாங்க அப்படின்னா அதோட மடங்கை நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுட்டிங்கன்னா பவரை ஈஸியாக வந்து நம்ம கேன்சல் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா பேஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே 10 எல்லாமே நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்ல. ஸோ வெறும் பவர் மட்டும் தான் நம்ம எடுத்தோம். பவர்லேருந்து தான் நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி சம்ஸ் தான் இது. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி சம் தான் இங்கேயும் எடுத்திருக்கேன் நான். ஏன்னா நம்ம ஒரு சம் பார்த்தாலே நம்ம என்னடா இந்த ஒரு சம் மாதிரி தான் வருமோ அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. ஸோ அதே பேஸில் தான் 1 or 2 சம்மு நான் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்றதும் நான் வந்து எடுத்திருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ இதை வந்து பாருங்கள் எப்படின்ட்டு. இப்போ என்ன அப்படின்னா x⁵ இன்ட்டு 10⁵15 ஈக்குவல் டு 20⁵ இன்ட்டு 10⁻10. இப்போ என்னன்னா ரெண்டு பக்கமும் ஒரு 2 10 இருக்கு. இங்கே ஒரு 10 இங்கே ஒரு 10 இருக்கு. ஓகேவா? அப்போது இந்த பவரை என்ன பண்ணுங்கன்னா இங்கே 15 இருக்கா, இங்கே 10 இருக்கா, இது வந்து இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஆகும். 15ல் 10 போயிடுச்சுன்னா என்னது நம்மளுக்கு 5. அப்போ இது என்னவா மாறிடும்னா 10⁵5ன்னு மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போது இங்கே வந்து இந்த x⁵5 நான் அப்படியே எழுதிக்கிறேன். இந்த இடத்துல இது ரெண்டுத்தையும் பவரை என்ன பண்ணேன்? மைனஸ் பண்ணிக்கிட்டேன். ஈக்குவல் டு 20⁵. இதை நம்ம எழுதக்கூடாது அடுத்தது. ஏன்னா பவரை தான் மைனஸ் பண்ணிட்டோம்ல, அந்த பக்கமே அதோட வேலையே இல்லை நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு இதில் எல்லாத்துலேயும் 5 இருக்கா? அப்போ என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்தையும் தூக்குங்க. தூக்கிட்டு கீழே இருக்கிறத மட்டும் எழுதுங்க. x × 10 ஈக்குவல் டு 20. அப்போ x ஈக்குவல் டு 20/10. 10 வந்து கீழே வந்துடும். இதால் இதை டிவைட் பண்ணோன்னா 2 டைம்ஸு. அப்போ எக்ஸோட வேல்யூன்னது 2. முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இது ஆப்ஷன் எந்த ஆப்ஷனில் கேட்டிருக்காங்கன்னா ஆப்ஷன் டியில் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க இது. ஸோ இந்த மாதிரி சம்ஸும் இப்படி தான் பண்ணணும். வெறும் பவரில் தான் நம்ம எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். பவர் சேமாக வருதா கேன்சல் பண்ணுங்கள், இல்லை பேஸு சேமாக வருதா கேன்சல் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதினாலே ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபெபனாசி சீரிஸ். ஸோ ஃபெபனாசிஸ் கண்டிப்பாக ஒரு சம் கேட்டுடுறான். இதில் எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் ஃபெபனாசிஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று கன்ஃபார்ம். அது எந்த பேட்டர்னில் வர்றது தான் அர்த்தம். இது ஃபெபனாசிஸ் நம்மளுக்கு பேர் சொல்லியும் கொடுப்பாங்க, பேர் சொல்லாமல் அடுத்த எண்கள்ன்றதும் ஒரு இது. ஸோ அதுவும் அந்த மாதிரி சம்ஸ் தான் வரும். ஸோ ஃபெபனாசிஸ்னும் போது இது எந்த அடுத்த 2 எண்கள் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம் எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 1, 2, 3, 5, 8 அடுத்த 2 எண்கள் என்ன? இது எப்படி? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? கூட்டல் குறி ஆரம்பிங்க, பாசிட்டிவாக நடக்கும் எல்லாமே உங்களுக்கு. ஸோ கூட்டல் குறியில் ஆரம்பிங்க. ஸோ 1 + 1 என்னது? 2 வந்துச்சா? 1 + 2 3, 2 + 3 5, 3 + 5 8. அப்போ இதையும் ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும் உங்களுக்கு? 13. ஸோ இதையும் கூட்டினா உங்களுக்கு என்ன வரும்? 21 வந்துடுச்சா? ஜஸ்ட் கூட்டல் குறி, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இது எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. 13, 21 முடிஞ்சிடுச்சு இது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ சராசரி தரவுகள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே பாதி பார்த்துட்டோம் நம்ம. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் என்னெல்லாம் வந்து டீட்டெயிலாக இன்னும் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்ற சம்மு தான் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி சம்ஸில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கொடுக்கப்பட்ட 8 தரவுகளின் சராசரி ஆவரேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் வந்து 8 எண்களோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 75 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் 40 என்ற தரவை நீக்கப்பட்டால், 40 என்றது 40 ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸ் பண்ணிட்டா கிடைக்க போகிற சராசரி ஆவரேஜ் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. அப்போ இதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சம்மு வந்து உங்களுக்கு உங்களோட 8 தரவு அதோட சராசரி, இதை முதல்ல இன்ட்டு பண்ணிக்கோங்க. 8 × 75 நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 வருது. ஓகேவா? ஸோ ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்? மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். 600 வருது. இந்த 600ல் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 வந்து மைனஸ் பண்ணுங்க. ஏன்னா நீக்கப்பட்டால் மைனஸ் பண்ணுங்கன்னு எடுத்துட்டாங்க. நீக்கப்பட்டாலுனாலே மைனஸ் பண்ணுங்க. அப்போ என்ன வரும்? 560 வரும். இந்த 560 என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ்னா டிவைடில் தான் ஆவரேஜ் போடணும். ஸோ இந்த ஆவரேஜ் வந்து நீங்கள் எடுத்த உடனே 8ல் போடாதீங்க. இது 75ல் தான் வந்து 40 ஒரு போயிடுச்சுல, நம்மளுக்கு நீக்க ஆயிடுச்சுல. அப்போ 8 வந்து என்ன ஆகும்னா 8லேருந்து 1 கம்மி ஆகிடும். 8லேருந்து 1 கம்மி ஆகிட்டா நம்மளுக்கு என்னது? 7. 7ஆல் தான் இதை வகுக்கணும். இந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இனிமேல் அந்த தப்பை பண்ணாதீங்க. ஒரு நம்பரை அதோட ஆவரேஜ்லேருந்து ஒரு நம்பரை நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னும் போது திரும்பியும் அதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும், அதாவது அதோட சராசரி திரும்பியும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னும் போது அதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணிட்டு தான் அதை டிவைட் பண்ணணும் நம்ம. நீங்கள் அப்படியே என்ன பண்ணிடுறீங்கன்னா நிறைய பேர் திரும்பியும் வந்து 8ஆல் வகுக்கலாம் அப்படின்ற மாதிரி வகுக்கிறீங்க. அது வந்து தப்பு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 7ஆல் வகுத்தோம்னா நம்மளோட ஆன்சர் என்னது? 80. 7 8 என்ன? 56. ஸோ அப்போ 80 நம்மளுக்கு ஆன்சர் வருது. 80 எங்கேது? ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ இனிமேல் வந்து இந்த மாதிரி சம்மெல்லாம் வந்து தப்பு பண்ணாதீங்க, சீக்கிரமாகவே முடிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தது இது அஃப்கோர்ஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10th புக்கிலலாம் வந்து இத்தனாவது அதாவது 23வது உறுப்பு 20வது உறுப்பு என்ன வரும், இந்த டேர்ம் என்ன வரும், 19th டேர்ம் என்ன வரும், 10th டேர்ம் என்ன வரும், அந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. நம்ம 10th புக்கில் வந்து 2nd யூனிட் 2nd சாப்டர் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் எக்ஸசைஸே அதுதான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. என்ன ஒன்றுனா இது ஆல்ஃபபெட்டிக்கில் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபெபனோசஸ் சீரீஸ் மாதிரியும் அதை எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ ஃபெபனோசஸ் சீரீஸில் நம்ம ஆட் பண்ணோம்ல, இது ஆல்மோஸ்ட் அவனே கொடுத்துட்டான். என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான்? DEF ஒன்றா கொடுத்துட்டான். அடுத்தது என்ன பண்ணியிருக்கான்? 2 கொடுத்துருக்கான். அடுத்தது 3 கொடுத்துருக்கான். அடுத்தது உங்களுக்கே தெரியும் அதை என்ன பண்ணோம்? 4 போடணும். 4 போடுறதுக்கு முன்னாடி அவன் என்ன கேட்குறான்? 23வது உறுப்பு என்னவா இருக்கும்ன்ட்டு. இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு 2nd 3rd அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எத்தனையாவது உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா 18வது உறுப்பாக இருக்கும். அடுத்தது நம்மளுக்கு இன்னும் தேவைப்படுறது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6 உறுப்புகள் வந்து தேவைப்படுது. 6 உறுப்புகள்ன்றது அடுத்து என்ன வரும்? டி ஒரு 4,
அதுக்கப்புறம் ஒரு 4 இதுலேயே வந்துடும் உங்களுக்கு. ஸோ 19, 20, 21, 22, 23. 23வது உறுப்பு என்ன வருது உங்களுக்கு? முடிஞ்சிச்சு. ஸோ இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். இனிமேல் இந்த சம்மெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து 1 மார்க் கன்ஃபார்மாக எடுத்துருங்க. என்னடா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 1 நிமிஷத்துலேயே போட்டுடலாம், இவங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க, நம்ம அங்கே இனிமேல் வேண்டாம். நான் ஈஸியாக சொல்லி போகிறதுக்கு இல்லை, நீங்கள் வந்து 1 மார்க்கு தானே அப்படின்ட்டு அதை மட்டும் நினைக்காதீங்க. நம்மளுக்கு 1 மார்க்குன்றது ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகிறது ஒரு லைஃப் ஆம்பிஷனாக இருக்குது. அதுவும் டீச்சர் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வர்றது ஒரு பெரிய ஆம்பிஷனாக இருக்குது. ஸோ இந்த 1 மார்க்குன்றதை தட்டி கழிச்சிடாதீங்க. அந்த 1 மார்க்கை வச்சு முன்னாடி உங்களை தள்ளி விட்டுட்டு முன்னாடி வர்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் இனிமேல் அந்த 1 மார்க்குன்றதை விடவே மாட்டீங்க. அந்த கொஷின் பேப்பர் 30 கொஷின் மேக்ஸு 30 கொஷின் நான் எடுக்கணும். அதுக்கு வந்து இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இது கூட எக்ஸஸாக நிறைய வந்து சம்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த இன்னும் இருக்கிற 9 நாளில் உங்களுக்கு எல்லா வீடியோவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன மாதிரி சம்ஸ் வரும்போதோ அந்த 30 கொஷினை நீங்கள் வந்து 30க்கு 30 வாங்கணும். அது 30 கொஷின் அடித்தாலுமே உங்களுக்கு எங்கேயோ போய் நிற்கும் மார்க்கு. உங்களுக்கு எலிஜிபிலிட்டின்ற இதுவே வந்து இல்லை, எலிஜிபிலிட்டி வந்துடும் உங்களுக்கு. அதை தாண்டி தான் உங்களுக்கு மார்க் வரும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் சம்மே போடுறேன். ஸோ இனிமேல் அந்த டவுட்டு உங்களுக்கு வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது, ஸோ இந்த மாதிரி சம்ஸு சுற்றளவு, ஏரியா, சர்க்கம்ஃபரன்ஸ். சுற்றளவுனா என்னது? சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ், ஒரு வட்டத்தட்டு, ஒரு வட்டமான தட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோட ஆரம் வந்து ரேடியஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க? இது ஆரம்னாலே ரேடியஸ்ன்னு அர்த்தம். ரேடியஸ் வந்து 7 கொடுத்துருக்காங்க, 6. ஸோ வந்து சுற்றளவு ஃபார்முலா என்னது? சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πr, அவ்வளோதான். 2 × π × ஆரோட வேல்யூ என்னது? 7. 7 × 2 என்னது? 14 π. முடிஞ்சிடுச்சு. எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஒரு வட்டமான தட்டாக இருக்கட்டும், ரோப்பாக இருக்கட்டும், என்ன வேணால் அவங்க கேட்கட்டும், ஆரம் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. பையோட வேல்யூ அங்கேயே ஆப்ஷன்லேயே கொடுத்துட்டாங்க. அதுவும் உங்களுக்கு ஸ்ட்ரெயின் வேண்டாம், அதோட வேல்யூ மல்டிப்ளை பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு 2πr, அவ்வளோதான். ஸோ ஒரு வட்டத்தின் சுற்றளவுனா 2πr, முடிஞ்சிடுச்சு. ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ், அதோட என்ன சர்க்கிள் சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πr. அந்த ஆருக்கே அந்த வேல்யூ அப்ளை பண்ணி மல்டிப்ளை பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம்மு. இங்கே அடுத்தது, முத்து 24 முட்டைகளை ரூபாய் 96க்கு வாங்கினார். அவற்றில் 4 முட்டைகள் உடைந்து விட்டது. இந்த மாதிரி சம்ஸு நான் இந்த புக்கை பார்த்தேன். இந்த மாதிரி சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வச்சு கொடுத்துருக்காங்க, முட்டை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் எழுதியிருப்பீங்க. சில பேர்லாம் பேப்பர் 1ஆக இருக்கட்டும், பேப்பர் 2ஆக இருக்கட்டும், நிறைய பேர் கொஷின் பண்ணுறீங்க பேப்பர் 1க்கு எடுங்க அப்படின்ட்டு. பேப்பர் 1லேயும் இந்த மாதிரி கொஷின்ஸ் வருது. நான் அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பாருங்கள். பேப்பர் 1 கேண்டிடேட்ஸுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பாருங்கள், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கடைசி டைமில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் 2 இதுக்கும் நீங்கள் குவாலிஃபை இருக்கீங்க, பேப்பர் 1க்கும் நான் எழுத போகிறேன், பேப்பர் 2க்கும் எழுத போகிறேன்னா வெல் அண்ட் குட். ஸோ இது வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன முட்டைகள், அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, ஸோ அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் இதே மெத்தடு தான். ஸோ என்னன்னு மட்டும் கிளியராக பாருங்கள். முத்து வந்து பார்த்தீங்கன்னா 24 முட்டைகள், 24 முட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா 96 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காரு. அதில் 4 முட்டையை வந்து உடைச்சிட்டுக்கிறாரு. மீதியை விற்பனை செய்தால் 36 நஷ்டம், லாஸு அவங்களுக்கு.
அப்போ ஒரு முட்டையை அந்த பையன் எவ்வளோ விலைக்கு வந்து விற்றுருப்பான்? லாஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். லாஸ் ஆயிட்டதுக்கு அப்புறம் அந்த பையன் எவ்வளோன்னு அந்த முட்டையை விற்றுருப்பான் அப்படின்னு வந்து கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த 96 ரூபாயிலிருந்து முதல்ல வந்து இந்த 36 ரூபாவை மைனஸ் பண்ணுங்க. ஏன்னா 96 ரூபாய்க்கு அவன் வாங்கின்னு வந்தான், 36 ரூபாய் அவனுக்கு நஷ்டமாயிடுச்சு. அப்போ மீதி அவன்கிட்ட எவ்வளோ இருந்திருக்கும்? 60 ரூபாய் இருந்திருக்கும். இந்த 60 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையை எவ்வளோக்கு விற்றுருப்பான் அதை தான் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, முட்டைன்ற கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 24 முட்டையில் 4 முட்டை உடஞ்சிடுச்சு, மீதி எவ்வளோ ஆகுது? 20. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த 60ஐ 20ஆல் வகுக்கங்க, டிவைட் பண்ணுங்க. 0 0 கேன்சல் ஆகிடும். 6ல் 2, 6ல் பாதி என்னது? 3 ரூபாய்க்கு அவன் விற்றுருப்பான். ஆப்ஷன் டி முடிஞ்சிச்சு. ஸோ மணி பேஸ் பண்ணி அதை மைனஸ் பண்ணுங்க, காசை. ஸோ ருபீஸ் பேஸ் பண்ணி மைனஸ் பண்ணுங்க. முட்டையை உடஞ்ச முட்டையிலேருந்து அவன் வாங்கிட்டு வந்த முட்டையிலேருந்து மைனஸ் பண்ணுங்க. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க, முடிஞ்சிடுச்சு. ரொம்பலாம் இல்லை இந்த சம்மெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். இரண்டு கோணம், திரும்ப ஜாமெண்ட்ரி வந்துச்சு. இதில் உங்களுக்கு வந்து அதை தான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு டயக்ராம் கொடுக்கல. டயக்ராம் கொடுக்காத வேர்டு ப்ராப்ளமில் ஜாமெண்ட்ரி கேட்டிருக்கான். ஸோ இதுதான் நான் சொல்லியிருக்கேன். ஜாமெண்ட்ரிலேருந்து 4 மார்க் வருது. 4 மார்க்குன்றது ரொம்ப பெரிய விஷயம் நம்மளுக்கெல்லாம். ஸோ அதனால் இந்த 4 மார்க்கையும் நீங்கள் கோட்டை விட்டுறாதீங்க. இதை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இரண்டு கோணங்களில் 4:5 என்ற விகிதத்தில் ரேஷியோ கொடுத்துட்டான். விகிதம்னா ரேஷியோ நம்மளுக்கு. சாரி, ரேஷியோ கொடுத்துட்டான். அவை நேரிய கோண இணைகள் எனில் முறையே அவற்றின் காண்க. பேர் ஸ்ட்ரெயிட் லைனோட பேரா இருந்தா, ஸ்ட்ரெயிட் லைன்னா என்னது? 180. 180ல் இதை எப்படி வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்தா வந்து அதில் வந்து இணைகள்ன்றது நம்மளுக்கு வந்து என்னன்னா பேருன்னு அர்த்தம். ரெண்டாக வந்து சேர்க்குறாங்க. சேர்க்கும் போது அது என்னது? ஒரு நேர்கோடு. 180 கிடைக்கணும். இதில் நீங்கள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து இப்போ இந்த ரெண்டு தான் அப்போ ஆப்ஷனாக வரும் நம்மளுக்கு. கரெக்டாக? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுனாலே 180 தான். இதுலேயே நான் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்னாலே 180 தான். அந்த 180ல் பாதி பாதியாக பிரிக்கிறாங்க. ஒன்று அது வந்து 100 80ன்னு வரும், இல்லை 80 100ன்னு வரும், அவ்வளோதான். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் 90 டிகிரியில் பாதியாக குத்துறாங்க அவங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் இதுலேயே வந்து லெஸ் ஆகிடுச்சு. நேரிய கோணம் ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் கேட்குறாங்க. இது ரெண்டுத்துல தான் ஆப்ஷன் ஏதாவது வரப்போகுது. இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். முதல்ல என்ன பண்ணுங்கன்னா 4 + 5 9. ஓகேவா? ஸோ இதிலேருந்து என்ன பண்ணுங்கன்னா ஒன்றொன்றுத்தையும் நீங்கள் வந்து டிவைட், அதாவது 180ல். ஸோ 180ல் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ண வேண்டியது பாதி. அதில் பாதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோணங்கள். ஸோ உங்களுக்கு இதில் வந்து ஸோ 180 இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம பாதியாக பிரிச்சுருக்கோம். இதில் பாதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்பர் என்ன பாருங்கள் 4. ஸோ 4 என்னும் போது 180 வந்து பார்த்தீங்கன்னா 4ஆல் நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு வந்து இந்த புக்கில் எங்கே கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா சம்மர் 180 என்ன பண்ணுங்கன்னா, சாரி நான் இந்த இதில் போடுறேன். ஸோ 4 + 5 என்னன்னா 9. இது நேரிய கோணம் என்னும் போது நம்ம என்ன சொன்னோம்? 180ன்னு சொன்னோம். 180 9ஆல் வகுத்துக்கோங்க. ஸோ 9ஆல் வகுத்தா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 வருது. என்னன்னா
ஓர் 9 9 ஈர் 9 18 9 2s are 18. ஸோ இதில் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இந்த 4:5 இருக்கு பார்த்தீங்கன்னா 4 நான் 5 நான் தனித்தனியாக எழுதிக்கிறேன். இதில் இந்த 20-ஐ வந்து இன்டூ பண்ணிக்கோங்க தனித்தனியாக. அப்போ என்ன ஆகுது இது 80 100 இப்படி பிரிக்கணும். நம்ம முதல்ல வந்து ரேஷியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அவங்க என்ன கோணம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ரைட் ஆங்கிளில் அவங்க கொடுத்துட்டாங்க 90 டிகிரியில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஏன்னா நம்மளுக்கு வேர்டிங்கில் கொடுத்துருக்காங்க இங்கே நேரிய கோணம்ட்டு, ஓகேவா, ஸ்ட்ரெயிட் லைனில் கொடுத்துருக்காங்க. இதே 90 டிகிரியாக கொடுத்துருந்தாங்க 90 டிகிரியில், அப்போ 9-ஐ வந்து டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 10. அப்போ ஒன்றுத்துலேயே நீங்கள் என்ன பண்ணணும் 10ஆல் இன்டூ பண்ணணும். ஸோ 4ஓட 10 இன்டூ பண்ணால் 40, 5ஓட 10 இன்டூ பண்ணால் 50. ஸோ இந்த ஆப்ஷனுக்கும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்படிலாம் ஒரு கொஷின்லேருந்து நம்ம வந்து 2ஆக மேக் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கிரிட்டிக்கலாக கொடுப்பாங்க. அது என்னன்ட்டு 1க்கு 2 வாட்டி படிங்க, கொஷினை நல்லா படிங்க. ஸோ படிச்சிட்டாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த சம்மு. எத்தனை ஆண்டுகளில் 8000 ஆண்டுக்கு 5% தனி வட்டி விதத்தில் 9600 ஆக உயரும்? நேத்தே இதில் ஒரு சம் பார்த்தோம் நம்ம, தனி வட்டி. அதே மாதிரி சம்மு தான் இது. ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் வாங்குறாரு 5%க்கு. 5%னா நம்ம முதல்ல அதை கண்டுபிடிச்சிக்கணும். 8000க்கு 5% என்னன்ட்டு 5% 5/100. ஸோ 40 400 ரூபாய். வட்டி வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய். இதில் என்ன பண்ணணும்னா இந்த 2 தொகையை முதல்ல மைனஸ் பண்ணிக்கோங்க. 9600 வந்து பார்த்தீங்கன்னா 8000 வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. 1600 ரூபாய் வருது. 400 ரூபாய் வந்து எத்தனை மடங்கு போனால் 1600 ரூபாய் வரும்? 400 வட்டி 4ஆல் பண்ணோன்னா 1600 ரூபாய் வரும், முடிஞ்சிச்சு. அப்போ 4 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் 400 ரூபாய் அந்த மாதிரி 4 ஆண்டுகள் வந்து கட்டியதுனால அவருக்கு வந்து எவ்வளோ தொகையாக ஏறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 9600 ரூபாய்ன்ற தொகையாக நம்மளுக்கு வந்து ஏறுச்சு. ஸோ இது ஆல்மோஸ்ட் நம்ம நேற்றே வந்து பார்த்துட்டோம் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம். ஸோ இதில் வந்து அடுத்தது, ஸோ மீதி வந்து சம்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோவில் வந்து நம்ம போடுறோம். ஸோ இந்த சம்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக நான் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் வந்து என்னென்னலாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஷின் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபையாக கொடுக்கலாமா அப்படின்றது எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம டாபிக் வைஸ் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜாமெண்ட்ரியை சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, இந்த ஜாமெண்ட்ரியிலே இத்தனை சம் கேட்பாங்க அப்படின்னும் போது அப்போது என்ன மாதிரிலாம் ஜாமெண்ட்ரியில் என்ன மாதிரி சம்ஸ்லாம் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டல்கள் இதில் ஃபிபனாசிஸ் இந்த மாதிரி கேட்குறாங்க. இல்லை எத்தனை ஸ்கொயர், நேற்று பார்த்தோம் ஸ்கொயர் சம்லாம், எத்தனை ஸ்கொயர் இருக்குது எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அந்த மாதிரி சம்ஸ். ஸோ ஒரு டாபிக் பேஸ்டில் உங்களுக்கு வந்து கொடுத்தோன்னா அதில் வந்து இவ்வளோ சம் ஒரு குறிப்பிட்ட சம் தான் போடலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட சம் பார்த்தாலே உங்களுக்கு அத்தனை மார்க் வந்துடும். ஸோ அந்த மாதிரி டாபிக் பேஸில் போடலாம் நான் இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக நான் வீடியோஸில் அதில் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக வந்து உங்களோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுங்கள், டோன்ட் ஸ்டாப். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் சில கைடன்ஸ் வந்து என்னோடய சைட்லேருந்து உங்களுக்கு மேக்ஸுன்ற சப்ஜெக்டோட சைட்லேருந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக 30 மார்க் வாங்க வேண்டியது என்னோடய பொறுப்பு. ஆனால் அதுக்கு நீங்களும் உழைக்கணும். நீங்களும் வந்து என் கூட வந்து சேர்ந்து நீங்கள் வந்து நோட்ஸு உங்களுக்கு ஏதாவது வந்து இன்னும் ஃபர்தராக இந்த மாதிரி சம்ஸ் போடலாம். ஸோ அந்த மாதிரி கேட்குறது, ஸோ எல்லாமே நான் படிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற கமெண்ட் எல்லாமே நான் படிச்சுட்டு தான் வரேன். ஸோ என்ன மாதிரிலாம் கேட்குறீங்க அப்படின்றது. ஸோ உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட டியூரேஷனில் நம்ம ஒரே ஃபோக்கஸிங்கன்னா எலிஜிபிள் ஆகணும்.
எலிஜிபிள் ஆகி நியமன தேர்வில் செலக்ட் ஆகி நம்ம உள்ளே போகணும். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி இதுதான் கடைசி டெட் எக்ஸாமாக நீங்கள் வச்சுக்கோங்க மனசில். இனிமேல் ஒரு டெட் எக்ஸாம் வந்து நம்ம வந்து ஃபர்தராக நம்ம நியமன தேர்வுக்கு நம்ம வந்து படிக்கலாம். இனிமேல் இதில் திரும்பியாக நம்ம வந்து வேண்டாம் அடுத்த டெட் எக்ஸாமை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மனசை தேதிக்காதீங்க. இதுதான் வந்து ஃபைனல்ன்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸிங் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக வந்து அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து எக்ஸஸாக இன்னும் ஒரு சம்ஸ் எல்லாம் இருக்குது, கொஞ்சம் சம்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம், கிளியராக கிளாரிஃபிகேஷன் தரேன். ஸோ தேங்க்யூ.